வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 326 உயர்வு. காயங்களுடன் மீட்கப்பட்ட 264 பேருக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை. வயநாட்டில் உள்ள சாலியாற்றிலிருந்து 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அறிவிப்பு. கனமழைக்கு இடையே கரையோர பகுதிகளில் தொடரும் தேடுதல் பணி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கித் தவித்த 4 பேர் 4 நாட்களுக்கு பின் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டு வந்த ராணுவம். முண்டக்கை பகுதியில் 3 நாட்களுக்கு பின் 2 வயது குழந்தையுடன் தாய் சடலமாக மீட்பு. மண்ணில் புதைந்திருந்தவர்களை தோண்டி எடுத்த மீட்பு படையினர். ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 447 உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பாரிஸ் ஒலிம்பிக் கலப்பு இரட்டையர் வில்வித்தை போட்டியில் இந்திய ஜோடி காலிறுதிக்கு தகுதி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தோனேசிய ஜோடியை 5-1 என்ற செட் கணக்கில் வென்றது தீரஜ் அங்கீத் இணை. கல்லணை கால்வாயில் போதிய அளவு நீர் திறக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருவோணம் வெட்டிக்காடு சாலையில் விவசாயிகள் மறியல். திருச்சி மாவட்டத்தில் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் படித்துறை இல்லாத பகுதிகளில் நாளை நீராட தடை. வெள்ளம் செல்லும் நிலையில் ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஆட்சியர் உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கரை புரண்டு ஓடும் காவிரி ஆறு. ஆர்வத்துடன் பார்த்து செல்லும் பொதுமக்கள். கரூர் அருகே மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவில் பகுதி காவிரி ஆற்றில் நாளை பக்தர்கள் இறங்க தடை. வெள்ளப்பெருக்கை அடுத்து கரூர் ஆட்சியர் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேகரிக்க தடை. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தூத்துக்குடியில் பால் விற்பனை கடையின் பூட்டை உடைத்து கோன் ஐஸ் திருட்டு. ₹50,000 பணத்தையும் திருடிச் சென்ற கொள்ளையர்கள். முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா உள்ளிட்டோர் செப்டம்பர் 9 நேரில் ஆஜராக வேண்டும். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை நீதிமன்றம் ஆணை. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோரிக்கை. அறிவித்த 5 ஆண்டுகள் ஆன பின்பும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்கவில்லை என மக்களவையில் ராசா குற்றச்சாட்டு. கால தாமதத்தை ஒப்புக்கொள்வதாகவும் மிக விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் நட்டா உறுதி. இலங்கை கடற்படை கப்பல் மோதி மீனவர் உயிரிழந்த விவகாரம். ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்கிறது புதுச்சேரி. இலவச அரிசியும் மானிய விலையில் பருப்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. தன் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தனது நாடாளுமன்ற உரையை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் விரும்பவில்லை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு.
நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக பெய்யும் மழையால் கேரட் விளைச்சல் பாதிப்பு எதிரொலி. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ கேரட் விலை 30 ரூபாய் உயர்ந்து 150 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டது ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டி குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதிலமடைந்த ஒரு வீட்டிற்குள் இருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் வெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜோன்மோல், கிறிஸ்டி, அப்ரஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பெண்ணிற்கு காலில் காயம் ஏற்பட்டிருப்பதாக இந்திய ராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்ததாக மீட்பு படையினர் கூறியுள்ளனர். முண்டக்கை பகுதியில் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் 2 வயது குழந்தையும் அவர் தாயும் சடலமாக மீட்கப்பட்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 4வது நாளாக மீட்பு பணி தொடர்கிறது. இதில் சூரல் மலையிலிருந்து முண்டக்கை பகுதிக்கு இரும்பு பாலம் அமைக்கப்பட்ட நிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 2 வயது குழந்தையும் தாயும் சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள சாலி ஆற்றிலிருந்து இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சூரல் மலையில் உற்பத்தியாகி முண்டக்கை வழியாக பொத்துக்கல்லை சென்றடையும் சாலி ஆற்றில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கின் போது ஏராளமான பொதுமக்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை சாலியாறு செல்லும் வழிநடிகிலும் சடலங்கள் ஆங்காங்கே கரை ஒதுங்கின. இதுவரை 172 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மலப்புரத்தில் சாலியாற்றில் தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தின் அட்டமலை பகுதியில் 4 நாட்களாக ஆதரவின்றி தவித்த வளர்ப்பு நாய் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. நிலச்சரிவு காரணமாக அட்டமலை கிராமத்தில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாமில் இருந்த சந்தோஷ் என்பவர் அட்டமலை கிராமத்தில் உள்ள தனது பூனைக்கு உணவு கொடுக்க சென்றார். அப்போது அவரது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வளர்ப்பு நாய் சந்தோஷை கண்டதும் ஓடி வந்தது. 4 நாட்களாக பசியால் தவித்த வளர்ப்பு நாயை சந்தோஷ் தன்னோடு முகாமிற்கு அழைத்துச் சென்றார். வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை பகுதியில் இருள் விழிஞ்சி ஆற்றின் குறுக்கே தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்த இந்திய ராணுவத்தினர் மெட்ராஸ் என்ஜினியர்ஸ் பிரிவின் ராணுவ பொறியாளர் சீதா ஷெல்கே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். Center, we had 2 officers, around 6 JCOs and 150 other ranks. So one of my senior Major Anish Mohan, under the guidance of him, we all could complete this task in less than 48 hours. जो सामान यहाँ तक आता है तो वो सामान यहाँ तक आने के लिए काफ़ी मुश्किलात हो गया बिकॉज ऑफ हेवी ट्रैफिक, बिकॉज जितना भी मूवमेंट एक सिंगल रोड से था. एंड देन ये ब्रिज लॉन्च करने के लिए जो भी स्पेस हमें चाहिए होता है वो स्पेस काफ़ी रेस्ट्रिक्टेड था. बट हमारे लोगों ने काफ़ी मेहनत के साथ मुश्किल हालात में विद द कंटिन्यूस रेन एंड all these difficulties our team could have completed this task. And with this bridge, Bailey Bridge, we have also constructed the improvised foot bridge you can see. So जब तक ये काम कंप्लीट नहीं हुआ था उसके पहले ये ब्रिज कंस्ट्रक्ट इसीलिए किया गया था ताकि रेस्क्यू ऑपरेशन को जारी किया जाए.